வணக்கம். ஜாதகம். இந்த ஜாதக நிலையை பற்றி அன்புக்குரிய தம்பி கார்த்திகேயன் ஸ்ரீரங்கம் சோதிடர்னு நினைக்கிறேன், அவர் இப்போ யூடியூப்பில் பேசியிருந்தார். நிறைய பேசியிருந்தார், நல்ல பேச்சாளர். ஆனால் அருமை நிலை கார்த்திகேயன் நல்லா பேசியிருந்தார், கவனித்தேன். நாதன் அந்த ஜாதகம் எல்லாருக்கும் பலிப்பதில்லை. ஜாதகம் ஆனால் உண்மை, கணிதம், சயின்ஸு, அறிவியல் சார்ந்த கணிதம்தான் உண்மை. அந்த ஜாதகம் மாந்தர்கள் அனைவருக்கும் அது சொல்வது நடப்பதில்லை. யாருக்கு நடக்காதென்றால், நாதன் இருக்கையிலே நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் என்பார்கள். அது உண்மை. நாதன் இருக்கையிலே நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும்பாங்க முன்னோர்கள். அது உண்மை. நாதன் என்றால் பிரபஞ்ச ஆற்றல். இந்த பிரபஞ்சம் நிலைத்திருக்கும் ஒரு நிலை. பிரபஞ்ச ஆற்றல் பெற்றவருக்கு இந்த நாளும் ஒன்றும் பண்ணாது, கோளும் ஒன்றும் பண்ணாது. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? இந்த பிரபஞ்ச ஆற்றலில் அதனுடைய வேலை ஒன்றும் சோதிக்காது. அவர்களை இந்த கிரகங்களுடைய ஆதிக்கப்படுத்துவதும் இல்லை, அதுக்கு வேண்டிய நிலையும் உண்டாக்குவதில்லை. அவர்களுக்கு அந்த நிலையிலிருந்து அவர்கள் கடத்தப்பட்டவர்கள். இந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ளவர்களுடைய நிலையில் அந்த ஜாதகமே அவர்களுக்கு இல்லை சொல்லப்போனால். ஏன்னா அவர்கள் இறப்பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியப்பாட்டில் இருக்கும்போது இந்த நாள் கோள் இதெல்லாம் அவர்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு உண்டு. ஜாதகமும் உண்டு. ஜாதகமும் கணிதம், அது ஜாதகம் கணிதம், அறிவியல் சார்ந்த கணிதம் தான், அது உண்மை. இதில் என்னென்னா, ஜாதகம் கணிப்பும் கரெக்டாக இருக்கணும். அந்த சொல்லுகின்ற நபர் ஜாதகத்தை பார்த்து சொல்லுகிற நிலை, அவர் ஏதோ ஒன்றும் இந்த இதில் நல்ல வருமானம் கிடைக்குன்னு கமர்ஷியலாக ஏதாச்சும் ஒரு அரை ஓடியாக தெரிஞ்சுக்கிண்டு தொழிலாக எடுத்துக்கிற இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அது சரி வராது. இது அந்த ஐக்கியப்பாடு அவங்களுக்கு அந்த ஜாதகத்தினுடைய நிலை